ஹாய் காய்ஸ், வணக்கம். இப்போது நம்ம ஸ்லம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லம்முக்கு அர்த்தம் குப்பன் பேரா இல்லை என்னென்ன பேர்களோ வைக்கிறாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம ஏன் காலம் முழுவதும் ஸ்லம்முன்ற பேரே உருவாக்கணும்? நம்ம ஏன் அதுக்கு அடையாளமாக இருக்கணும்? இந்த கோலி பொம்பரம் இந்த கிட்டிப்புல் கிராமத்தில் ஃபேமஸ், கோலியும் கிராமத்தில் ஃபேமஸ், பொம்பரமும் கிராமத்தில் ஃபேமஸ். இப்போ வளரும் சென்னை மாநகரத்துக்குள்ளே பசங்களை படிக்கிறதுக்கு கெடுற கொடிய வைரஸ் தான் இந்த கோலி பொம்பரம். கிரிக்கெட் கூட சதா விளையாட முடியாது, போதை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு களம் வேணும், அதுக்கு ஒரு இடம் வேணும், அது கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். வாலிபாலோ டென்னிஸோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இந்த கோலி தெரியுமா, அது ஒரு போதை. பள்ளிக்கூடம் போக விடாது, எந்த வேலைக்கு அனுப்பாது. பெரியவங்கெல்லாம் விளையாடுறாங்க அந்த கோலியை. இப்படி விளையாடுறதுனால அவங்க எதனா கோல்டு மெடல் வாங்க போகிறாங்களா, இல்லை பெருசாக சாதிக்க போகிறாங்களா, இல்லை இந்த உலகத்தில் எதனா இது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டாக இருக்கா எனக்கு தெரியல. சில மளிகடைகளில் இதுவே பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விற்கிறாங்க. எல்லா மளிகடைக்காரங்களும் என் பணிவான வேண்டுகோள், கோலி பொம்பரம் விற்காதீங்க. நம்ம படிக்கலாம் கூட பரவாயில்ல, வருங்காலம் பசங்க படிக்கணும் நம்ம ஆசை கனவோடு இருந்தீங்கன்னா அதை செய்யுங்க. இந்த பசங்க புக் எடுக்காமல் படிக்காமல் வீட்டில் சொல்கிறதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க நினைப்பான், பையனுக்கு எதனா ஒரு 20 ரூபா கொடுத்துட்டா கோலி வாங்கி அங்கே வீட்டில் இதுக்கே விளையாடிப்பான், நான் வேலைக்கு போய்ட்டு வந்துடணும். காலம் முழுதும் இவங்களும் வேலைக்கு தான் போனோம், இந்த பையனை இங்கே கோலி அடிச்சுட்டு தான் உட்காந்து கோலி விளையாடுறதுல அது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கோலி பாரம்பரியமான விளையாட்டு, தமிழர்களுடைய அங்கீகாரம், இப்படி நம்ம கதையாக பேசலாம். ஆனால் அது ஒரு சனி ஞாயிறு விளையாடினா பரவாயில்ல. காலையில் தூங்கி எழுந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு, போயிட்டு வந்தோடனே விளையாட்டு, படிப்பே மறந்து எப்படிங்க வாழ்க்கை முன்னேறும். இந்த அரசாங்கத்திலேருந்து எத்தனையோ தன்வார தொண்டு உள்ள நிலையங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த கிராமப்புற உள்ள இளைஞர்கள், இது மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஹவுசிங் போர்டில் இருக்கிற இளைஞர்களை கூப்பிட்டு அவங்க எதிர்காலத்தை பற்றி கணிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைகளை பற்றி போதிக்கணும், அவங்க ஆசை கனவுகளை நம்ம எடுத்து சொல்லணும். எதுவுமே யாரும் சொல்கிறது கிடையாது. இந்த படிக்கிற பக்குவமான வயசில் படிப்பை பற்றி கவனம் செலுத்தாமல் கோலி தேவையில்லாத விளையாட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு மேலே காதல் வந்து கல்யாணம் பண்ணி சின்ன வயசுல குழந்தை போட்டு வாழ்க்கை கேள்விக்குரியாது. இதெல்லாம் சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கையோட அனுபவித்து பார்த்தவங்க ஒவ்வொருக்கும் பெரிய வேதனையாக இருக்கும். என் பையன் படித்து பெரியார் ஆகிடுவானா, என் பையன் நல்ல நிலைமை வந்துடுவானா, எல்லாருடைய கனவுகள் இருக்கும். ஆனால் அந்த பசங்களுக்கு கனவே கோலி விளையாடலாமா, பம்பரம் விளையாடலாமா, கிரிக்கெட் விளையாடலாமா, வாழ்க்கையில் இப்படி தான் போராடிங்கிறாங்க. வாழ்க்கை கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க, வாழ்க்கை கனவுகளை பெருசு பண்ணுங்க, படிக்கின்ற எண்ணத்தோடு நம்ம போராடி வாழ்க்கை எதிர்காலத்தை ஒரு நல்ல நிலைமையில உருவாக்குங்க. எவ்வளோ ஒரு மாறுதலான வாழ்க்கை இருக்குது, எவ்வளோ மாற்றமான எதிர்காலங்கள் இருக்குது. இந்த கனவு ஆசைகள் நம்மளால நம்ம ஏன் சிற்றினத்திலே வாழ்க்கையில் முடிவுக்கு கொண்டு வரணும், இந்த எண்ணம் உங்களுக்குள்ள தெரியுதில்ல காய்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர் சின்ன பசங்களை திருத்துங்க. ஒரு ஆலமரம் வளர்க்குறதுக்கு சமம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு நீங்கள் செய்த புண்ணியம் தர்மம், ஒரு 4 பசங்களை கூப்பிட்டு, தம்பி தப்பு பண்ணாதீங்க, படிங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு எழுதுக்கும், ஒரு நோட்டு, ஒரு புத்தகத்தை கொடுத்து ஊற்றி. இந்த உலகத்தில் பெரிய ஆணிவேர் படிப்பு தான், ஆனால் 2025 மேலே படிப்புக்கு வேல்யூவேஷன் கிடையாது. படிப்போட வேல்யூவேஷன் முடிஞ்சிடும். படிப்பு இருக்கும், ஆனால் படிப்போட எவங்கிட்ட கைத்தொழில் இருக்கோ, எவங்கிட்ட சொத்து இருக்கோ, எவங்கிட்ட பணம் இருக்கோ, அவன் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்க்கை ஒரு கனவு தான், அந்த கனவை நல்லபடியாக கனவு காணுங்க. தேவையில்லாத சின்னஞ்சிறு வயசுக்குள்ளேயே ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்க்கையை சிக்கிக்காதீங்க. பெற்றவங்க நம்மளை காப்பாற்றினாங்க, பெற்றவங்க நம்ம காப்பாற்றல, பெற்றவங்க நம்மளே காப்பாற்றுவாங்க. கனவுல வாழாது. இந்த உலகம் முழுவதும் ஏதோ ஒரு சாதனைக்காக தான் அந்த போராட்டம். இப்படி தன் இளமையான பருவத்தில் கோலி அடித்தோ பல பேர் இப்போ நெட்டில் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, மொபைல் கேம். அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் நம்ம ஆளாக போகிறோம்னு தெரியாமல் போராடி, எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம சந்திக்க போகிறோம் தெரியாமல் நம்ம போராடி. இதெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் இதை நம்மளை கையில் எடுத்து இதுக்கான கழிவுகள் வேலைகள் ஏன் பார்க்கல எனக்கே தெரியல. எல்லாமே ஒரு வியாபார பிஸ்னஸ் தான். மனிதன் இங்கு வாழ்வதும் அழுவதும் போராடுவதும் ஒரு பிஸ்னஸ் தான். நமக்கு புரியல. கடையில் போகிறோம், கேரி பேக் கொடுக்குறாங்க, சிப்ஸ் வாங்குகிறோம், கேரி பேக் கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்ற பொருளுக்கு எல்லாம் கேரி பேக். இந்த கேரி பேக்கை மறுசுழற்சி தான் கொசு, கொசுவோட மறுசுழற்சி தான் நோய், நோயோட மறுசுழற்சி தான் மருத்துவம், மருத்துவோட மறுசுழற்சி தான் பெரிய பெரிய நெட்வொர்க் கம்பெனி.
இப்போ ஒட்டுமொத்தமாக நம்மளை குறி வச்சு தான் அந்த உலகமே இயங்குது. நம்ம அப்பாவிகளாக இருந்தோமா, வாழ்க்கை முழுதும் அப்பாவியே மாறும். பசங்க என்ன பண்ணுறாங்க, படிங்க, எதிர்காலத்தை பற்றி உயர்த்தி சொல்லுங்கள், கனவுகளை உருவாக்குங்க, நல்ல நிலைமையில கொண்டு போங்க. இந்த கோலி எப்பவுமே ஒரு குழியை நோக்கியே போகும். அந்த கோலி இன்னொரு கோலி அதை வரக்கூடாது தடுக்கக்கூடாதுன்னு போராடி அது குழியை நோக்கி போகும். வாழ்க்கை இப்படி தான். நம்ம நல்ல மகிழ்ச்சியாக எதிர்காலத்தை நோக்கி போகும்போது எவ்வளோ தடைகள் வரலாம், எவ்வளோ போராட்டங்கள் வரலாம். இதெல்லாம் மீறி எதிர்த்து நின்று போராடுறது தான் வாழ்க்கை. இந்த கோலிகள் அடிபட்டு உடையிறதும் அதை மீறி அது சக்ஸஸ் ஆகிறதும் வாழ்க்கையில் நடக்கிற எடுத்துக்காட்டு தான். அதனால் அந்த கோலி எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக கோலி விளையாட தான் வாழ்க்கை எடுத்துக்காட்டாகிடும். படிக்கிற வயசில் படிங்க, பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு பெற்றவங்க சொல்கிற எல்லா வேலையும் செய்யுங்க. அந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு விளையாட்டு இருந்துச்சு. இந்த கோலி அதில் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் கோலி சதா விளையாடுறதுனால பள்ளிக்கூடம் போகிற மாணவர்கள் கிளாஸ் வரைக்கும் அந்த கோலி கொண்டு போகிறாங்க. வாத்தியாருங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம், எப்படியோ பணம் வந்துடும். யார் எக்கடை கட்டனா யார் என்ன பண்ண அவங்களுக்கு என்ன.